இந்த பக்கம் சிபிஆரை ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணி துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக நிறுத்தும் போது அப்படியே நேர் எதிராக இந்தியா கூட்டணி இந்திய கான்ஸ்டிடியூஷனை தாங்கி பிடிப்பதற்காக உழைத்த அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட சுதர்சன் ரெட்டியை அவங்க முன்னிறுத்துறாங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் என்ற அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அணுகிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து சிபிஆர் வர்றாருன்னா அதோட அல்டிமேட் பொருள் என்ன? 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க அவருக்கு பதவியும் பொறுப்பும் கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை காங்கிரஸ் கூட்டணி சார்பா அவரை வேட்பாளர் நிறுத்தினாங்க. நீ எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீ எதுக்கு முதல்ல அதை செஞ்ச? நக்சல் ஆதரவாளர் ஒருவருக்கு பொறுப்பு கொடுப்பது தவறென்றால் அந்த தவறை முதலில் செய்தது பாஜக தான். ஸோ இப்போ சுதர்சன் ரெட்டி கொடுத்த ஜட்ஜ்மெண்டின் காரணமாக சல்வாஜ் கலைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் நக்சல் நாங்கள் ஒழிக்க முடியல அப்படின்னு இப்போ அதை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் பாரதி தம்பி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். சுதர்சன் ரெட்டி திடீர்னு துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக இந்தியா கூட்டணி அவரை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஆர் ஒரு தமிழர், அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு இங்கே தமிழிசை போட்டவர்கள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்க்குறோம். ஒரு சாதாரண நிகழ்வாக வழக்கம் போல நடக்கும். துணை ஜனாதிபதி தேர்தலெல்லாம் கிட்டத்தட்ட மேல் மட்டத்திலே பேசி அவங்க முடிச்சுக்குவாங்க. ஒத்த கருத்துலையோ அல்லது முரண்பட்டோ ஏதோ ஒன்று 2 நாள் 3 நாள் நிகழ்வு போல இருக்கும். ஆனால் இந்த முறை அது ஒரு பெரிய சர்ச்சையாகிக்கிட்டே வருது. சுதர்சன் ரெட்டி அவர் நக்சல் ஆதரவாளர்னு அமித்ஷா பேசுகிற அளவுக்கு என்ன நிலைமை போயிடுச்சு? மக்கள்கிட்டே ஓட்டு கேட்டு போகிறாங்க. இவர் யாருக்கிட்ட பேசுகிறாரு? ஏன் இந்த பேச்சு? முன்னாள் நீதிபதிகள் 18 பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த விவாதம் போக வேண்டிய தேவை என்ன? நீங்களே சொன்னது போல துணை ஜனாதிபதி தேர்தலெல்லாம் மக்கள் பார்வைக்கே வராம, மக்களுடைய ஆர்வம் அதில் போகாம, அது ஒரு மேலோட்டமா நடந்து முடிகிற ஒரு தேர்தல் தான். கடந்த காலங்கள்ல அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் ஜனாதிபதி தேர்தல் கூட மக்களுக்கும் அதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்காது. இப்படிதான் கடந்த காலங்கள் நடந்து. அப்துல்லா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டுல. ஆமா, தமிழருங்கிறதுனால ஆதரிக்க முடியாது. ஆமா, அதை யார நாமினேட் பண்றாங்க அப்படிங்கறது பொறுத்து அது ஒரு சர்ச்சை இருக்கும். மற்றபடி ரொம்ப லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கிறது இல்லை. இந்த பக்கம் சிபிஆரை ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணி துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக நிறுத்தும் போது அப்படியே நேர் எதிராக இந்தியா கூட்டணி இந்திய கான்ஸ்டிடியூஷனை தாங்கி பிடிப்பதற்காக உழைத்த அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட சுதர்சன் ரெட்டியை அவங்க முன்னிறுத்துறாங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் என்ற அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அணுகிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து சிபிஆர் வர்றாருன்னா அதோட அல்டிமேட் பொருள் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தை உடைத்து இந்தியாங்கிற ஒரு நாடையே ஒண்ணுமில்லாம ஆக்கி அகண்ட பாரதத்தை கொண்டு வருவது அப்படின்ற ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கான ஒரு நபர் அப்படின்னு அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு நபராக சுதர்சன் ரெட்டியை இவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு வரும்போது அமித்ஷா அது ஒரு அவங்களோட வழக்கமான டோன் படி அடுத்த லெவலுக்கு போயிட்டார். அர்பன் நக்சல் அது எதுன்னு சொல்றது போல இப்ப அர்பன் நக்சல்னு சாதாரண ஆக்டிவிஸ்டுகளை நோக்கி கூறப்பட்ட அந்த அவதூறு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நோக்கியும் முன்னாள் நீதிபதியை நோக்கியும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அமித்ஷா. 1 இல்ல 2 இல்ல 2 3 தடவை சொல்லிட்டாரு அமித்ஷா. யாரு? சுதர்சன் ரெட்டி. அவர் ஒரு காரணம் சொல்றாருல்ல. சல்வாஜுங்கிற ஒரு அமைப்பை தடை செய்தது அவர் தான். அது இருந்திருந்ததுன்னா 2020லயே நக்சல்களை முழுசா இல்லாமல் செய்திருப்போம். அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்தது. அதை கெடுத்தது இவர் தான். ஸோ ஒரு நக்சல் ஆதரவாளர் தானேன்னு இன்னைக்கு மகாராஷ்டிராவிலே பேசியிருக்காரு இல்லையா? இவங்களுக்குலாம் என்ன ஒரு அறிவு நாணயம் இருக்குன்னு தெரியல. இப்போ இப்படி சொல்றாரு சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர். அவரை எப்படி நீங்க துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக கொண்டு வரலாம்? சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர்னா இப்போ நீங்க இதெல்லாம் ஆதரிக்கிறீங்களா? இதெல்லாம் இவரோட கூற்றோட வியாக்கியானம்னு வச்சுக்குவோம். அப்படின்னா இந்த சுதர்சன் ரெட்டிக்கு முதல் முறையா ஒரு பெரிய அரசு பதவியை கொடுத்து அலங்காரம் பார்த்தவங்க பிஜேபி தான். பிஜேபி தான் 2013 வருஷம். அப்போ பிஜேபி இந்தியாவை ஆட்சி செய்யல. 2014 தான் அவங்க முதல்ல வர்றாங்க. 2013 கோவாவில் அதற்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் அரசு அகற்றப்பட்டு மனோகர் பாரிக்கர் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வருது கோவாவில். மனோகர் பாரிக்கர் வந்த உடனேயே அதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஒரு லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவுறாங்க. அதுக்கு தலைமை ஏற்கிறதுக்கு ஒரு நபரை தேடுறாங்க. நாணயமான ஆளு, நம்பிக்கையான ஆளு. நாணயமான ஆளு, நம்பிக்கையான ஆளு,
காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு வளைந்து கொடுக்காத நபராக அவர் இருக்கணும். ஏன்னா அப்ப இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி, மெஜாரிட்டி ஆட்சி நடக்குது. சென்ட்ரல்ல காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஒன்றிய மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உடன்படாத, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆட்படாத ஒரு நபர் இருக்கணும் அப்படின்னு தேடுறாங்க. அப்போ அந்த மனோகர் பாரிக்கரை தலைமையேற்று நடத்திய பாஜக, அப்போ அமித்ஷா தான் இருந்தாரு, அமித்ஷா தலைமையிலான அவங்க சூஸ் பண்ண நபர் தான் இந்த சுதர்சன் ரெட்டி. இவரை தான் கொண்டு போய் அந்த லோக் ஆயுக்தாக்கான தலைவராக அங்கே போட்டாங்க. அவரை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க அப்போ போராட்டம் நடத்தினாங்க அங்கே கோவாவில். அப்புறம் 7-8 மாதம் கழிச்சு பிஜேபிக்காரனோட தொல்லை தாங்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு போனார் சுதர்சன் ரெட்டி. அது வேற விஷயம். எனவே இப்படிப்பட்ட சுதர்சன் ரெட்டிக்கு முதலில் பெரிய பொறுப்பும் பதவியும் கொடுத்த அழகு பார்த்தவங்க இதே பிஜேபிக்காரங்க தான். இப்போ அவங்க பேரை சொல்றாங்க இல்லையா, இவர் நக்சல் ஆதரவு தீர்ப்பு கொடுத்தாருன்னு. அந்த தீர்ப்பு கொடுத்தது இதுக்கு முன்னவா பின்னவா? இதுக்கு முன்னாடி 2011 தான் தீர்ப்பு. 2011 தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு கொடுத்துட்டாரு. 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க அவருக்கு பதவியும் பொறுப்பும் கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை காங்கிரஸ் கூட்டணி சார்பா அவரை வேட்பாளர் நிறுத்தினாங்க. நீ எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீ எதுக்குடா முதல்ல அதை செஞ்ச? நக்சல் ஆதரவாளர் ஒருவருக்கு பொறுப்பு கொடுப்பது தவறென்றால் அந்த தவறை முதலில் செய்தது பாஜக தான். ஆனா சுதர்சன் ரெட்டி மீது சொல்லப்படக்கூடிய இன்னும் பல குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான மனநிலையிலிருந்து ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க நேரு விமர்சிக்கிறாங்கன்னா நேருடைய ஹிஸ்டரி என்னன்னு ஒன்று எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் செஞ்ச பணிகள்னு ஒன்று சொல்றாரு. அப்போ இவங்க ஜனநாயகம் குறித்து எல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அது இதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொதுவாக பார்க்கும்போது சரியான விஷயம் போல இருக்குது. அப்படின்னாலும் அது பிஜேபிக்கு எதிராக ஒவ்வொன்றுக்கு அவங்க என்னென்ன விமர்சனங்களையோ அல்லது எந்தெந்த குற்றச்சாட்டுகளையோ சொல்றாங்களோ கடந்த காலத்தின் மீது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக சும்மா கட்டுரை எழுதாம புத்தகங்கள் வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்களே. பணி ஓய்வுக்கு பிறகு ஒருவர் எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுவும் வரையறுக்கல. பணி ஓய்வுக்கு பிறகு பல தன்னாட்சி நிறுவனங்களை பொறுப்பேற்று நடத்தியவங்க போய் பிஜேபியில சேர்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இன்னும் வேறு பல பொறுப்புகள் இருந்தவங்க நேராக பிஜேபியிலே போய் சேர்றதை பார்க்குறோம். ஆனால் சுதர்சன் ரெட்டி அப்படிலாம் இதுலேயும் சேரலையே. அவர் சுயேட்சையா அவர் மனசுல பட்ட கருத்துக்களை கட்டுரை எழுதுறாரு, புத்தகங்களை எழுதுறாரு. அதுவே உங்களுக்கு தப்பு அப்படின்னா, இன்னும் பல நீதிபதிகள் போய் கட்சியில சேர்ந்து பொறுப்பு வாங்கி கவர்னரெல்லாம் ஆகுறாங்களே, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? அதனால இதெல்லாம் பொருத்தமற்ற வாதம். இப்போ சுதர்சன் ரெட்டி கொடுத்த தீர்ப்புக்கு வருவோம். அதைத்தானே மெயினா சொல்றாங்க. சல்வாஜூடும் தடை செய்தது, சல்வாஜூடுமை தடை செய்ததன் காரணமாக எங்களால் நக்சல் வேட்டையை அப்ப நடத்த முடியல. அதை மட்டும் ஒழுங்கா இவர் தடை பண்ணாம இருந்திருந்தா நாங்க 2020 நக்சல்களை மொத்தமா முடிச்சிருப்போம். அது ஒரு பெரிய பின்னடைவு. இதுதான் அமித்ஷா சொல்றதோட சாராம்சம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சல்வாஜூடுங்கிற நடவடிக்கை எப்படி நடந்தது கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். 2005-7 காலகட்டம், இப்போலேருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய இந்தியாவோட தண்டகாரண்ய பகுதி, தந்தேவாடா என்று சொல்லக்கூடிய மத்திய இந்தியாவின் பகுதி, இன்றைய சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசாவோட முடிவு எல்லை, தெலுங்கானாவோட எல்லை, இதெல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிராவோட பார்டர் இதெல்லாம் இருக்கிற ஒரு மத்திய இந்திய பகுதி. தந்தேவாடா, பஸ்தர் அதோட மையப்பகுதி. இந்த மத்திய இந்திய காட்டுப்பகுதியை மையப்படுத்தி மாவோயிஸ்ட் அமைப்புகள் அப்போ ரொம்ப இன்டென்ஸா தீவிரமா இயங்கினாங்க. அந்த காட்டுக்குள் இருந்த பல லட்சம் பழங்குடி மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதற்கு எதிராக பழங்குடிகள் பக்கம் நின்று மாவோயிஸ்டுகள் போராடினாங்க, ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த கிளர்ச்சியை, போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அப்போ இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு பெரும் நடவடிக்கை இறக்கிவிட்டது. ஆபரேஷன் பசுமை வேட்டை அப்படின்ற பெயர்ல பெரிய படையை இறக்கிவிட்டு மாவோயிஸ்டுகள் வேட்டையாட நடவடிக்கை இறங்கினாங்க. அதுக்கு சிதம்பரம் தான் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் தலைமையேற்று நடத்தினார். இதுல சிஇஓ ஆஃப் த வார் அப்படின்னு சிதம்பரத்தை அப்ப அருந்ததி ராய் சொன்னாங்க. ஆப்ரேஷன் கிரீன் ஹேண்டுங்கிறது ரொம்ப மத்திய இந்தியாவில் மேசிவாக நடந்த ஒரு வேட்டை. அதில் மாவோயிஸ்டுகள் மட்டும் வேட்டையாடப்படலை. மாவோயிஸ்டோட பெயரில் பல்லாயிரம் ஆதிவாசி மக்களும் பழங்குடி மக்களும் வேட்டையாடப்பட்டாங்க. இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை அந்த ஆப்ரேஷன் கிரீன் ஹேண்ட். அது மத்திய இந்தியாவின் இதயத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு தான் எல்லாரும் அதை வர்ணிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆப்ரேஷன் கிரீன் ஹேண்டோட ஒரு பார்ட் தான் சல்வாஜூடும் அப்படிங்கிறது. இந்த சல்வாஜூடும் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, அந்த பழங்குடி மக்களாகிய அந்த கோண்டு பழங்குடி மக்களோட லாங்குவேஜ் பேரு கோண்டு. அந்த கோண்டு மொழியில சல்வாஜூடும் அப்படின்னா சைலண்ட் மார்ச், ஒரு அமைதிக்கான பேரணி, அமைதிக்கான அணி, அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு அணி அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இது 2005 வாக்குல அப்போ அங்க சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த மகேந்திர கர்மா அப்படின்ற நபர் இதை முதல்ல தொடங்குறார். அதை தொடங்கி
ஆதிவாசி மக்களிலேயே ஒரு பிரிவு மக்களை உடைச்சு அவங்கள கையில் எடுக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்டேட் சப்போர்ட் பண்ணுது இந்த மகேந்திர கர்மாவுக்கு. இந்த ஆதிவாசி மக்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க ஆதிவாசி மக்கள் வில்லும் அம்பும் வச்சு போரிட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு துப்பாக்கிகள், ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லி நவீன ரக ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அந்த ஆயுதங்களை வாங்கி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, சொந்த மக்களையே வேட்டையாடுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது மாவோயிஸ்டுகளை அட்டாக் பண்ணணும், மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிற ஆதிவாசி மக்களையும் கொல்லணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்படுற டார்கெட்டு. அவங்க தொடர்ந்து அந்த சல்வாஜூடும் அந்த வேலையை பண்ணுது. இந்த சல்வாஜூடுங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு டீம் கிடையாது, அது சாதாரண சிவிலியன்ஸ். அவங்க கையில் ஆயுதம் கொடுக்கப்படும் போது அவங்க கண்ட மெனிக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஊர்களே மொத்தமாக கொளுத்தி விடுறது அப்படின்னு சொல்லி அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரழிவு நடக்குது. சல்வாஜூடும் நடவடிக்கையின் காரணமாக 2005 தொடங்கப்பட்ட சல்வாஜூடுமா அதுலேருந்து ஒரு 6-7 வருஷத்தில் அந்த தந்தேவாடா காட்டுப்பகுதியில் 600 கிராமங்கள் மொத்தம் கொளுத்தப்பட்டிருக்கு. 600 கிராமங்கள், 1-2 இல்லை, மொத்தமாக 600 கிராமங்களே கொளுத்தி தீ வச்சு எரிச்சிருக்காங்க. 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து வெவ்வேறு முகாம்களுக்கு போயிருக்கிறாங்க. பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒரு எண்ணிக்கை வந்து துல்லியமாக இல்லை, அரசு சொல்கிற எண்ணிக்கையின்படியே இவ்வளவு நம்பர்ஸ் அதில் வருது. அங்கிருந்து புலம்பெயர்ந்தவங்க இப்போவும் தெலுங்கானா, ஆந்திரா காட்டுப்பகுதியில் தான் நிரந்தரமாக வசிக்கிறாங்க. 90% பேர் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனவங்க திரும்ப அங்கே ரிட்டர்ன் போகவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சல்வாஜூடும் அட்டாக் நடக்குது. இந்த சல்வாஜூடுமில் சேர்க்கப்படுறதுல ரொம்ப சின்ன வயசு பசங்க அதிகம் அப்படிங்கிறது அப்போ எழுந்த விமர்சனம். கடைசியாக வந்த டேட்டாவின்படி 12,000 சிறுவர்கள் சல்வாஜூடில் இருந்தவங்க 12,000 சிறுவர்கள் இருந்தாங்க. இப்படி இந்த சல்வாஜூட இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஒரு அரசே சிவிலியன்ஸ் கையில் எப்படி ஆயுதங்களை கொடுக்க முடியும்? மாவோயிஸ்டுகள் வந்து நாட்டுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இந்த மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க அதிரடிப்படைய, போலீஸை, இராணுவத்தை இறக்கி அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது வந்து அது புரிஞ்சுக்க முடியுது. கோப்ரா படை அது இது நிறைய வச்சு பண்ணாங்க. அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்குது. ஆனால் மக்களில் ஒரு பகுதி பேருக்கு ஆயுதத்தை கவர்மெண்ட்டே கொடுத்து நீ போய் உங்களோட சக மக்களை கொள்ளு, மாவோயிஸ்டுகளை கொள்ளு அப்படின்னு கொடுத்தாக்க இது ஒரு அரச கூலிப்படை மாதிரி இருக்கு இல்லையா? இது ஒரு அரச கூலிப்படை அப்படின்னு தான் இன்னைக்கு சொன்னாங்க. ஒரு அரசே கூலிப்படைகளை எப்படி உருவாக்க முடியும்? ஒரு அரசே மக்கள் கையில் எப்படி ஆயுதங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ எழுந்த கடுமையான விமர்சனம். இது 2006-7 தொடங்கி ஒரு நீண்ட காலம் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. சுவாமி அக்னிவேஸ் போன்றவர்கள், இவரெல்லாம் ஒரு இந்துத்துவ சாமியார், அவர் சுவாமி அக்னிவேஸ், அவரே கூட இதை பொறுக்க முடியாமல் இது வந்து ஒரு மோசமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய எழுத ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாரு. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் கூட இப்போ ஒரு ஆப்ரேஷன் கிரீன் ஹண்டுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடந்துச்சு. எழுத்தாளர் அருந்ததி ராய் இங்கே வந்தாங்க. இந்திய அளவில் இது மாதிரி நிறைய கூட்டங்கள் நடந்துச்சு. இதோட தொடர்ச்சியாக 2010-11 காலப்பகுதியில் ப்ரொஃபசர் நந்தினி சுந்தர், அவர், ராமச்சந்திர குஹா, இவங்க உள்ளிட்ட இன்னும் சிலர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த சல்வாஜூடுங்கிற நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்தணும், பல்லாயிரம் மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வழக்கை விசாரித்தவர் தான் சுதர்சன் ரெட்டி. சுதர்சன் ரெட்டி மட்டும் இல்லை, அவர் கூட எஸ் நிஜார் அப்படின்ற இன்னொரு ஜட்ஜும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து விசாரித்த வழக்கு அது. அந்த வழக்கை முதல்ல விசாரித்தவங்க இவங்க 2 பேரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பல பெஞ்சுகளுக்கு போய் மாறி இவங்கள்ட்ட வந்த வழக்கு அது. சில பல மாதங்கள் தொடர்ந்து விசாரித்ததன் அடிப்படையில் அதன் முடிவில் இப்போ இவங்களும் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, இத்தனை வருஷம் இன்டர்நேஷனல் லெவலில் ரிப்போர்ட் ஆச்சு. இந்த சல்வாஜூடுமோட அட்டூழியங்கள் வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவலையும் ரிப்போர்ட் ஆச்சு. அதனால் இப்போ அந்த ரிப்போர்ட் ஏற்படுத்தின தாக்கம், இவங்களோட விசாரணை, வழக்கு நடத்தியவர்கள் ப்ரொடியூஸ் செய்த ஆவணங்கள், இதெல்லோட அடிப்படையில் இந்த சல்வாஜூடுன்ற அமைப்பு ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் இது அப்படின்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அதன் அடிப்படையில் தான் சல்வாஜூடும் கலைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ சுதர்சன் ரெட்டி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டின் காரணமாக சல்வாஜூடும் கலைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் நக்சல் நாங்கள் ஒழிக்க முடியல அப்படின்னு இப்போ அதை இப்படி கொண்டாந்து அதை மடைமாற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா, சல்வாஜூடும் படையினரோட அட்டகாசம் தாங்க முடியாமல் பழங்குடி மக்கள் நேராக போய் மாவோயிஸ்டுக்கு தான் சேர்றாங்க. ஆஃப்டர் சல்வாஜூடும் மாவோயிஸ்டரோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சுது அப்படிங்கிறதான் டேட்டா சொல்கிற உண்மை. அதனால் அமித்ஷா சொல்கிற கூற்றுப்படியே பார்த்தாலும் கூட சல்வாஜூடும் தொடர்ந்து இயங்கினால் மாவோயிஸ்ட் எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்க தான் செய்யும். சல்வாஜூடுமோட கலைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, 2011 தீர்ப்பில். அந்த ஆண்டோட இறுதியில் சுதர்சன் ரெட்டி ரிட்டையர்ட் ஆயிட்டார். அதிலிருந்து 2 மாதங்கள் கழித்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் புது சட்டம் ஒன்று கொண்டு வந்து
இதே செல்வா ஜுடுமை வேறொரு பேர்ல மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ராமச்சந்திர குஹாவும் நந்தினி சுந்தரும் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போய் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, நீங்க எதை டிஸ்மேண்டில் பண்ண சொன்னீங்களோ அதையே வேற பேர்ல அவங்க கொண்டு வர்றாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, எஸ்பிஓ அப்படின்னா அந்த செல்வா ஜுடுமில் தலைமை ஏற்று நடத்துகிற ஒவ்வொரு கிராமங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பேர் எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓக்களை தான் திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. செல்வா ஜுடுமில் இருக்கிறவங்களுக்குலாம் மாதம் 3000 சம்பளம் இப்படி கொடுக்குறாங்க. பெரிய சம்பளம். அந்த காலகட்டத்தில் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு மத்தியில் உண்மையிலே பெரிய சம்பளம். நீங்க இப்ப இல்ல, அப்ப காலகட்டத்தை வச்சு பாருங்க. இப்போலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்ப வட இந்தியாவில இருந்து இங்க வர்றவங்க, சென்னையில வர்றவங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அப்போ மொத்த மாசத்துக்கே. ஆமா, இப்பவே வட இந்தியாவில இருந்து இங்க வந்து வேலை பார்க்குற லட்சக்கணக்கான பேர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்ல 3000 சம்பளம், உனக்கு ஒரு துப்பாக்கி கண்டவனே சுடலாம், அது கூட ரேஷன் பொருட்கள் வேற இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சலுகைகள். ஸோ இப்ப நீங்க எதை கலைக்க சொன்னீங்களோ அதை கலைக்கிறோன்ற பேர்ல அந்த சல்வாஜுடுன்ற பேரை மட்டும் கலைச்சிட்டு வேற ஒரு பேர்ல திரும்ப அமுல்படுத்துறாங்க. இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா இந்த முறை நீதிமன்றம் அதை தடை பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இந்த சல்வாஜுடும் வந்து சட்டப்பூர்வமா நடத்தல, அதனால கலைக்க சொன்னோம். இது வந்து முறைப்படி சத்தீஸ்கர் கவர்மெண்ட்ல சத்தீஸ்கர் மாநில அரசு சட்டம் இயற்றி இதை கொண்டு வந்திருக்குது, அதனால கலைக்க முடியாதுன்ட்டாங்க. அப்ப நீதிமன்றமே என்ன சொல்லுது, நீங்க சட்டப்படி செய்யப்பா அப்படிங்கிறதுதான் நீதிமன்றத்தோட இதுவே. அதனால அமித்ஷாவின் இந்த கூற்று அப்படிங்கிறது திசை திருப்புற வேலை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நேரடியா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் அமித்ஷா. என்ன சொல்றாரு அவரு, நேரடியா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அமித்ஷா உள்நோக்கம் கற்பிக்கிறார். இது நக்சலிசத்தை இவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஊக்குவித்தது, நக்சலிசத்தை வளர்ப்பதற்காக இவர் நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் அமித்ஷா சொல்றதோட சாராம்சம். அப்படின்னா அது என்ன அர்த்தம், அவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு நேரடியா உள்நோக்கம் கற்பிக்கிறார். கிட்டத்தட்ட 13-14 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ரெஜிம்ல செய்யப்பட்ட காங்கிரஸ் ரெஜிம்ல சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறார். இது வந்து நேரடியான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்ப மதுரை நீதிமன்றத்துல சம்பந்தமே இல்லாம தான் சம்பந்தப்பட்ட கேஸுக்கு சம்மன் கொடுத்து வாஞ்சிநாதனை கூப்பிட்டு வச்சு GR சுவாமிநாதன் விசாரிச்சாரு. இன்னும் எத்தனையோ வழக்குகள்ல நீதிபதிகள் சோமோட்டோவா எடுத்து விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த வழக்குல சோமோட்டோவா எடுத்து விசாரிக்கிறதுக்கான எல்லா பிரைமாஃபஸையும் இருக்கு, எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. நேரடியா ஒரு தீர்ப்புக்கு இந்த காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே தீர்ப்பு கொடுத்த அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சரே சொல்றாரு. இதை கண்டிச்சு ஒரு 18 நீதிபதிகள் சைன் பண்ணி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வர் உள்ளிட்ட பலர் கையெழுத்திட்டு இருக்கிற அந்த மனுவில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, அன்பார்ச்சுனேட், நடந்திருக்க கூடாது, போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு உள்துறை அமைச்சரின் இந்த வார்த்தைகள் நீதித்துறையில் தற்போது இருக்கும் நீதிபதிகளை சில்லிட வைக்கிறது. இந்த கூற்று அவர்கள் எழுதப்போகும் தீர்ப்பின் மீது செல்வாக்கு செலுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பார்ட். அமித்ஷாவோட கடந்த காலம் அப்படி. இவங்க ஏன் இவர் மேல ஒரு ஜோமோட்டோவா கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணம் லோயாவின் முகம் அவங்க வந்து போகுமா இல்லையா, ஜஸ்டிஸ் லோயாவுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு நீதிபதிக்கு வந்து பொம்பளை கேஸ் ஏதோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒண்ணு. ஆமா, அப்புறம் முடிச்சு விட்டாங்க அதை. ஆமா, அந்த சராபுதீன் என்கவுண்டர் விஷயத்துல தீர்ப்பு கொடுப்பதற்கு இன்னும் 15 நாள் தான் மிச்சம் இருக்கு. 2014 டிசம்பர் 15ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்னு இவர் சொல்றாரு, லோயா சொல்றாரு, மும்பை ஹைகோர்ட்ல நடந்த கேஸ்ல. அந்த வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணையின் போது ஏன் என்ன அமித்ஷா ஆஜராகலை அப்படின்னா, அவர் இங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவர் மும்பையில தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத கன்வே பண்ண பிறகு மும்பையிலே இருந்துக்கிட்டு ஏன் அவர் வரமாட்டேங்கிறாரு. அடுத்த ஹியரிங் வந்து ஜட்ஜ்மெண்ட், கண்டிப்பா அமித்ஷா வரணும்னு சொல்லி லோயா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு டிசம்பர் 15ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாக்பூருக்கு ஒரு வேலையா போறாரு. அங்க மர்மமா செத்து கிடக்கிறாரு. அந்த லோயா மட்டும் இல்ல, லோயாவோட கூட இருந்த இந்த வழக்கின் விவரங்களை அறிந்த மற்றொரு நீதிபதி, அவர் ஓடும் ரயிலில் மர்மமான முறையில் செத்து போனார். அந்த வழக்கின் விவரங்கள் தெரிந்த இன்னொரு வழக்கறிஞர், லோயாவின் நண்பர், அவர் ஒரு 7வது 8வது மாடிலேருந்து விழுந்து செத்து போனார். இப்படி அந்த வழக்கோடு தொடர்புடைய எல்லாரும் மர்மமான முறையில் செத்து போனாங்க. தன் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்தால் தான் என்ன செய்வேன் என்பதை முந்தைய உதாரணங்களின் மூலம் நீதிபதிகளுக்கு அமித்ஷா
செய்முறை விளக்கம் காட்டியிருக்கிறார். அதனால இந்த விஷயத்தில் நீதிபதிகள் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுப்பாங்க அப்படின்லாம் நம்புறதுக்கு இல்லை. அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதான கண்டெம்ட் அது. அதனால ஜட்ஜுகள் அதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சிவில் சொசைட்டி, மக்கள் இந்த அமித்ஷாவோட அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை மீது மக்கள் தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதுதான் இதுக்கான பொருத்தமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமான விஷயங்கள், ஒரு வரலாற்று சம்பவங்கள் போல அதை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.